வெல்கம் டு டிடிஎல் டியூட்டோரியல்ஸ். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செஷன். டிடிஎல்னா என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செஷன் அப்படிங்கிறது இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிஎல் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லேர்னிங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிடிஎல் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேலியில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக. அதாவது டேலில ஒரு பிசினஸுக்கு தேவையான பேசிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், இன்வென்டரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அதை தாண்டி நியூவா ஒரு ரிப்போர்ட் வேணும் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டை கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லெட்ஜர் மாஸ்டர், ஸ்டாக் ஐட்டம் மாஸ்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மாஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாக் ஐட்டத்தோடைய மாஸ்டர்ல போட்டோ நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ்ல எம்ப்ளாயியோடைய போட்டோ நம்ம வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, ஏதாவது ஒரு லெட்ஜர்ல நியூ லைசன்ஸ் நம்பர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாஸ்டரை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வவுச்சர் கஸ்டமைசேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல டெய்லி டெய்லி டேட் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம வந்து வவுச்சரை பேஸ் பண்ணி இந்த டேலியில ரெக்கார்ட் பண்றோம். அதாவது பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், பேமெண்ட், ரிசிப்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது டேலியில இல்லாத நியூவா ஏதாவது ஒரு ஃபீல்டு அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது டேலியில ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுடைய பிசினஸ்க்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் வவுச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதே மாதிரி நம்ம கஸ்டமர் கொடுக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்ல ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல்லா நம்ம ஃபார்மேட் மாத்தணும் அல்லது ஏதாவது ஒரு சில நியூ இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் பிரிண்ட் அவுட்ல தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம டிடிஎல் அப்படிங்கிறது பண்ணலாம். இன்னும் நம்மளுடைய ஒர்க்கை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவும் அடிஷனலா நம்மளுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்காகவும் நம்ம இந்த டிடிஎல் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டிடிஎல் அப்படிங்கிறது ஃபுல்லி டேலி சாஃப்ட்வேரை கஸ்டமைஸ் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த டிடிஎல் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம வந்து யூஸ் பண்றோம். மற்றபடி வேற எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்ம டெவலப் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணாது. இப்ப டிடிஎல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இதை பொறுத்த வரைக்கும் டேலி சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்காக டேலி சொல்யூஷன்ஸ் அவங்களே டெவலப் பண்ண ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்பர் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை, வவுச்சர்ஸை, தென் எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸை ஆல்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த டிடிஎல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த டிடிஎல்ல நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டேலி டெவலப்பிங் லாங்குவேஜ், டெவலப்பர் லாங்குவேஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த டிடிஎல் நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டேலி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுல ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? இப்ப டேலியில நம்ம இன்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம், டேபிள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு ஃபீல்டுல வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளே நியூவா இப்போ மொபைல் நம்பர்னா நம்ம நியூவா தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டேட், கண்ட்ரி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும்போது ஸ்டேட் லிஸ்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும், கண்ட்ரியோட லிஸ்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி டேலி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நம்மளுக்கு யூசர் வந்து எப்படி அக்சஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வந்து பேசிக்கலா இருக்கு, ஒரு ரிப்போர்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ரிப்போர்ட்டை எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நம்ம வந்து F12 யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்றது, ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்றது, ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ண ரிப்போர்ட் எப்படி டிஃபால்ட்டா நம்ம வந்து சேவ் பண்றது, ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் என்ன பர்பஸ்க்காக இருக்கு, அதுல என்னென்ன மாதிரியான டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு பேசிக் அவேர்னஸ், பேசிக் ஐடியா இருந்தா போதும் நம்ம இந்த டிடிஎல் ஈஸியா லேர்ன் பண்ணலாம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நம்ம நியூவா ஒரு ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம் அல்லது கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ரிப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாம நம்ம நியூ ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுல எந்த ஒரு யூஸும் நம்மளுக்கு இல்லாம போயிடும் இல்லையா? அப்ப நம்ம வந்து ஒரு பேசிக் ரிப்போர்ட்டிங், ஒரு டேலியில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஐடியா, என்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன், பிரிண்ட் அவுட்ல இருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து
டேலி டெவலப்பருடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். இப்போ டேலி டெவலப்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப டேலி சாஃப்ட்வேரை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்றோம். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து நோட் பேட்லயே அதுக்கான கோடிங் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஆனாலும் டேலியே வந்து ஃப்ரீயா டேலி டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த டெவலப்பர் அப்ளிகேஷன் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா அப்படிங்கிறது வேணும். ஸோ டேலி நீங்க லேர்ன் பண்ணும்போது, அதாவது டிடிஎல் லேர்ன் பண்ணும்போது அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு அடுத்து எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு, அதாவது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன டேலில இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். டேலி நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் நீங்க டேலி டிடிஎல் நீங்க லேர்ன் பண்ணும்போது நான் வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒரு சில ஃபீல்டை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க அடிஷனலா லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த செஷன் நம்ம தெரிஞ்சுக்க போறது, நீங்க டிடிஎல் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க ஃப்ரீயாவே வந்து எஜுகேஷன் யூசர் டேலி எஜுகேஷன் யூசர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ tallysolution.comல டவுன்லோட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா நீங்க டேலி சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். எஜுகேஷன் வெர்ஷன் இருந்தாவே போதும். அதிலே நீங்க இந்த டிடிஎல் அப்படிங்கிறத நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். லைசன்ஸ் வெர்ஷன் இருக்கு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அதுலயும் நீங்க டிடிஎல் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா டேலி டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு இருந்தால் பெட்டர். ஏன்னா டேலி டெவலப்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஆனாலும் டேலி டெவலப்பர் அப்படிங்கிறது ட்ரையல் வெர்ஷன் இருந்தாவே நம்மளுக்கு போதும். லைசன்ஸ் வெர்ஷன் அப்படிங்கிறது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்ப இந்த எஜுகேஷன் வெர்ஷன், டேலியோட எஜுகேஷன் வெர்ஷன், டேலி டெவலப்பருடைய ட்ரையல் வெர்ஷன் இது ரெண்டுமே நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தின செஷன்ஸ் அடுத்தடுத்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த டேலி டெவலப்பர் நீங்க ப்ராப்பரா நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.